பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையை யாருமே நம்ப மாட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உதயநிதி ஸ்டாலின். அதுல அந்த கட்சிக்குள்ளேயே இன்னார வச்சிருக்க அன்னார வச்சிருக்கன்னு நீ கேட்கறதுக்கு உனக்கு யோகிதா இருக்கா? உன்னை பிஜேபியை போன்ற பாலியல் பொறுக்கிகள் எல்லாம் நாங்க கட்சியில கொண்டு வந்து வைக்கல. ஏங்க பிஜேபியில தீவிரவாதிகளுக்கு பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க தெரியுமா? நான் வேணா உங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பிச்சு விடுறேன். இதுல நீங்க இதை கட் பண்ணலாம் பண்ண வேண்டாம், ஏன்னா ப்ரூஃபோடயே இருக்கு, நியூஸ்ல வந்தது. தீவிரவாதிகளுக்கு கட்சியில பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சுட்டு பிரக்யா சிங் தாக்கூர் சொல்றீங்களா? பிரக்யா சிங் தாக்கூர் மேல பாம் பிளாஸ்ட் வழக்கு வந்து நிலுவையில இருக்குது. லஷ்கர்-இ தொய்பா தமீம் அன்சாரி ஏதோ ஒரு பேர், லஷ்கர்-இ தொய்பாவை சேர்ந்த 2 தீவிரவாதிகளுக்கு கட்சியில் பொறுப்பை கொடுத்து வைத்திருந்தார்கள். நீங்க வந்து அரவிந்த் அக்ஷன் ட்விட்டர்ல போட்டாலும் என் ட்விட்டர்ல நீங்க போட்டு தேடினாலும் கிடைக்கும். கட்சிக்குள்ள பாலியல் அக்யூஸ்டுங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் அண்ணாமலை தமிழ்நாட்டுல வலவீசி வந்து ஒரு கும்பலை எடுத்துட்டு வந்து கட்சியில சேர்த்தாரு. பாம் பக்ரி படப்பை இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, ரவுடிஸ் கேங்ஸ்டர்ஸ் பாம் பிளாஸ்ட் பண்றவங்க, இவங்களையெல்லாம் கட்சியில வளைச்சு சேர்த்துக்கிட்டு நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க. கோவில் சொத்தை ஆட்டைய போட்டது பிஜேபிக்காரன் இல்லைன்னு அவங்க விட்டுருவாங்களா? ஒத்துப்பாங்களா? உங்களை மாதிரி இல்லையே. நாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அந்த கட்சிக்காரர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு என்ன?